ஆத்ம நமஸ்காரம். இந்த 7ஆம் அத்தியாயத்தின் தலைப்பு மனம், த மைண்ட். முந்தைய அத்தியாயங்களில் ஆன்மா, பிரபஞ்சம் பற்றி பார்த்த நாம் இந்த அத்தியாயத்தில் மனிதனை ஆட்டிப்படைக்கும், அதே சமயம் முக்திக்கு காரணமாய் இருக்கும் மனம் என்றால் என்ன, அது எங்கே இருக்கிறது, அதை எப்படி வசம் செய்வது என்பதை பற்றிய சித்தரின் நேரடி விளக்கத்தை காணப்போகிறோம். சீடரின் கேள்வி: குருதேவே, ஜீவனே சிவன் என்றும் எல்லாம் ஒன்றுதான் என்றும் என் அறிவுக்கு புரிகிறது. ஆனால் ஏதோ ஒரு சக்தி என்னை உலகியல் ஆசைகளிலும் கோபத்திலும் கவலைகளிலும் மீண்டும் மீண்டும் இழுத்து தள்ளுகிறதே. அந்த சக்திதான் மனம் என்று பெரியோர்கள் கூறுகிறார்கள். அந்த மனம் என்றால் என்ன? அது நம் உடலில் எங்கே இருக்கிறது? அதை நாம் ஏன் கட்டுப்படுத்த முடிவதில்லை? குருவின் விளக்கம்: அப்பனே, மனம் என்று தனியாக ஒரு உறுப்பு நம் உடலுக்குள் எங்குமே இல்லை. கண்ணால் பார்க்கக்கூடிய வடிவம் அதற்கு கிடையாது. உண்மையில் பிராணனின் அசைவே மனம் ஆகும். உனக்கு எளிமையாக புரியும்படி சொன்னால், ஒரு மரமும் அதன் நிழலும் வெவ்வேறானவை அல்ல அல்லவா? மரம் இருக்கும் வரைதான் நிழல் இருக்கும். அதை போல உனக்குள் இருக்கும் உயிர்காற்று, பிராணன் தான் மரம், அதன் நிழல்தான் மனம். உயிர்காற்று நாசி வழியாக வெளிநோக்கி பாயும் போது அது எண்ணங்களாக, ஆசைகளாக, கோபங்களாக வடிவம் பெறுகிறது. காற்று எவ்வளவு வேகமாக ஓடுகிறதோ அவ்வளவு வேகமாக மனமும் அலைபாயும். காற்று நின்றுவிட்டால் அங்கே நிழலாகிய மனமும் மறைந்துவிடும். எனவே மனதை அடக்க நினைப்பவன் முதலில் தன் மூச்சை அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சீடரின் ஐயம்: குருதேவே, மனதை அடக்க நினைப்பவர்கள் பலரும் தங்களின் எண்ணங்களை கட்டுப்படுத்த முயல்கிறார்களே தவிர மூச்சை கவனிப்பதில்லையே. எண்ணங்களை வலுக்கட்டாயமாக அடக்க முயன்றால் என்னவாகும்? குருவின் தெளிவுரை: அது முற்றிலும் அறியாமை அப்பனே. எண்ணங்களை வலுக்கட்டாயமாக அடக்க நினைப்பது ஓடும் குதிரையின் கால்களை கட்டாமல் அதன் கண்ணை கட்டி நிறுத்த முயல்வதை போன்றது. அல்லது ஆலமரத்தின் விழுதுகளை வெட்டிவிட்டு மரம் பட்டு போக வேண்டும் என்று ஆசைப்படுவதை போன்றது. ஆலமரத்தின் வேர் எது என்று பார்த்து அந்த வேருக்கு நீர் ஊற்றுவதை நிறுத்தினால் மரம் தானாக பட்டு போகும் அல்லவா? அதை போல மனதின் வேர் உன்னுடைய மூச்சுக்காற்று, பிராணன்தான். நீ எண்ணங்களோடு சண்டையிட வேண்டாம். வெளிநோக்கி ஓடும் மூச்சை மெதுவாக உள்முகமாக திருப்பி புருவ மத்தியில் நிறுத்த பழகினால் மனமாகிய நிழல் தானாகவே பிராணனாகிய மரத்திற்குள் ஒடுங்கிவிடும். அப்போது மனம் என்ற ஒன்றே இல்லாமல் போய்விடும். மனம் என்பது தனித்து இயங்கும் ஒன்றல்ல, அது பிராணனின் நிழல் மட்டுமே என்ற சித்தரின் இந்த விளக்கம் நம் சிந்தனையை முற்றிலும் புரட்டி போடக்கூடியது. அலைபாயும் மனதை எப்படி நம் வசப்படுத்துவது என்பதை சித்தர் அடுத்து விளக்குகிறார். சீடரின் கேள்வி: குருதேவே, பிராணனின் அசைவே மனம், மூச்சை அடக்கினால் மனம் அடங்கும் என்ற ரகசியம் விளங்கியது. ஆனால் அன்றாட உலகியல் வாழ்க்கையில் வாழும்போது சஞ்சலப்படும் இந்த மனதை முழுமையாக அமைதிப்படுத்துவது எப்படி? மனதை கட்டுப்படுத்திய ஞானிகளின் நிலை எப்படி இருக்கும்? குருவின் விளக்கம்: அப்பனே, மனதை வசப்படுத்திய ஞானி என்பவன் எவ்வித எண்ணங்களும் அற்று ஜடமாக உட்கார்ந்திருப்பவன் அல்ல. அவன் மனதை முற்றிலும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவன். உனக்கு ஒரு சிறந்த உவமை கூறுகிறேன் கேள். ஒரு வீட்டின் வாசலில் ஒரு நாய் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த நாய் சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருக்கும் வரை அது வாசலை தாண்டி எங்கும் ஓட முடியாது. எஜமான் இட்ட கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அங்கேயே இருக்கும். ஆனால் அந்த சங்கிலியை அவிழ்த்து விட்டால் என்னவாகும்? அது தெருவெல்லாம் அலைந்து குப்பைகளை கிளறி கண்டதையும் கடித்துவிட்டு வீட்டின் எஜமானுக்கே ஆபத்தாக முடியும். அதை போலவே உன்னுடைய மனமாகிய நாயை சுழுமுனை என்னும் பிராண சங்கிலியால் கட்டி போட வேண்டும். மூச்சு உள்ளே ஒடுங்கி இருக்கும் வரை மனதால் உன்னை துன்புறுத்த முடியாது. அது உனக்கு கீழ்ப்படிந்து நடக்கும். பிராண சங்கிலி அவிழ்ந்து காற்று வெளியில் பாயும் போதுதான் மனம் என்ற நாய் உலகியல் ஆசைகளாகிய குப்பைகளில் போய் விழுகிறது. சீடரின் ஐயம்: குருதேவே, அப்படியானால் மனதை முழுமையாக ஒடுக்கிவிட்டால் நமக்குள்ளே இருக்கும் அந்த ஆன்மஸ்வரூபம் நமக்கு எவ்வாறு புலப்படும்? குருவின் தெளிவுரை: அப்பனே, ஒரு பாத்திரத்தில் இருக்கும் தண்ணீர் அசையாமல் நிசப்தமாக இருக்கும் போதுதான் அதில் உன்னுடைய முகம் மிக தெளிவாக தெரியும். அதே தண்ணீரை நீ கைகளால் அசைத்து கொண்டே இருந்தால் உன்னுடைய முகம் அங்கே சிதைந்து வடிவற்று காணப்படும். அதை போலவே உனக்குள் இருக்கும் மனமாகிய நீர் ஆசை, கோபம், கவலை என்ற அலைகளால் எப்போதும் அசைந்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் உனக்குள் இருக்கும் பரம்பொருளை உன்னால் பார்க்க முடிவதில்லை. எப்போது பிராணன் புருவ மத்தியில் ஒடுங்கி மனமாகிய நீர் அசைவற்று தவிவடைகிறதோ அப்போது உனக்குள் இருக்கும் ஆத்மஜோதி பரம்பொருள் அப்படியே பிரகாசிக்கும். அங்கே வேறொரு தேடலோ அலைச்சலோ இருக்காது. நீயே அந்த பேரமைதியாக மாறிவிடுவாய். சீடரின் கேள்வி: குருதேவே, மனதை அசைவற்ற நீருக்கும் சங்கிலியால் கட்டப்பட்ட நாய்க்கும் உவமை காட்டியது என் மனக்கண்ணை திறந்துவிட்டது.
ஆனால் இந்த உலகத்தில் மனதை அடக்குவதற்காக மக்கள் எத்தனையோ விரதங்கள், ஜபங்கள், மொட்டையடித்தல், காவி உடை தரித்தல் போன்ற புறச்சடங்குகளை செய்கிறார்களே, அவற்றால் மனம் அடங்காதா? குருவின் விளக்கம்: அப்பனே, அவையெல்லாம் வெறும் வேஷங்கள். புற வேஷங்களால் ஒருபோதும் அகத்தில் இருக்கும் மனதை அடக்க முடியாது. தலைமுடியை வழிப்பதாலோ, மொட்டையடிப்பதாலோ அல்லது உடலுக்கு காவி ஆடை உடுத்துவதாலோ மனதின் ஆசைகள் அழிந்து விடுமா? ஒரு பாம்பின் தோலை உரித்துவிட்டால் அதனுடைய விஷம் போய்விடுமா? அதுபோலத்தான் இவர்களின் புறச்சடங்குகளும். உண்மையான சந்நியாசம், துறவு என்பது ஆடையில் இல்லை, அது உன்னுடைய மூச்சின் ஒடுக்கத்தில் இருக்கிறது. எவன் ஒருவன் தன் மூச்சை கட்டுப்படுத்தி மனதை அசைவற்ற நிலைக்கு கொண்டு வருகிறானோ அவனே உண்மையான துறவி. அவன்தான் எவ்வித ஆடையும் சடங்கும் இல்லாவிட்டாலும் ஞானியாவான். மற்றவர்கள் அனைவரும் உலகை ஏமாற்றும் வேஷதாரிகளே. சீடரின் கனிவான நன்றி. குருதேவே, மனம் என்பது தனி அமைப்பல்ல, அது பிராணனின் நிழல் மட்டுமே என்ற உண்மையை இன்று அடியேன் முற்றிலும் உணர்ந்து கொண்டேன். இனி என் கவனம் எண்ணங்களின் மேல் இருக்காது, என் மூச்சின் மீதே இருக்கும். குருவின் இறுதி ஆசி: நன்று அப்பனே. மனதை வென்றவனே உலகை வென்றவன் ஆகிறான். அலைபாயும் மனதை உன் பிராணனால் அடக்கி எப்போதும் அந்த பேரமைதி நிலையில் திளைத்திரு. இந்த 7ஆம் அத்தியாயத்தின் தெளிவு உன்னை என்றும் வழிநடத்தட்டும். உனக்கு மங்களம் உண்டாகட்டும். இத்துடன் 7ஆம் அத்தியாயமான மனம், அதன் ரகசியமும் ஒடுக்கமும் முழுமையாக நிறைவடைகிறது.